சிலுவையில் தொங்கும் இயேசுவை பார், திரு ரத்தம் சிந்தும் தேவனை பார். சிலுவையில் தொங்கும் இயேசுவை பார், திரு ரத்தம் சிந்தும் தேவனை பார். முள்முடி தலையில் பாருங்களே, முகமெல்லாம் ரத்தம் அழகில்லை. முள்முடி தலையில் பாருங்களே, முகமெல்லாம் ரத்தம் அழகில்லை. கல்வர்கள் நடுவில் கதறுகிறார், கல்வர்கள் நடுவில் கதறுகிறார். கருணை தேவன் உனக்காக சிலுவையில் தொங்கும் இயேசுவை பார், திரு ரத்தம் சிந்தும் தேவனை பார். சொல்லுங்க, சிலுவையில் தொங்கும் இயேசுவை பார். கை கால்கள் ஆணிகள் காயங்களே, கதறுகிறார் தாங்க முடியாமல். கை கால்கள் ஆணிகள் காயங்களே, கதறுகிறார் தாங்க முடியாமல். இறைவா ஏன் என்னை கை நெகிழ்ந்தீ, இறைவா ஏன் என்னை கை நெகிழ்ந்தீ என்றே அழுது புலம்புகிறார், என்றே அழுது புலம்புகிறார். சிலுவையில் தொங்கும் இயேசுவை பார், திரு ரத்தம் சிந்தும் தேவனை பார். சிலுவையில் தோன்றும் இயேசுவை பார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஏசாயா 53வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. இன்றைய செய்தியினுடைய தலைப்பு கிறிஸ்துவின் காயங்கள் என்கிற தலைப்பிலே உங்களோடு கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். எரேமியா 15:18 இப்படி சொல்லுகிறது, என் நோவு நித்திய காலமாகவும் என் காயம் ஆறாத கொடிய புண்ணாகவும் இருக்கிறது என்று பைபிள் சொல்லுகிறது. இதுவும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. என் நோவு நித்திய காலமாக, என் காயம் ஆறாத கொடிய புண்ணாக இருக்கிறது என்பதாக வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 52 அதிகாரம் 14வது வசனத்திலே அவருடைய ரூபம் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினால் அப்படின்னு சொல்லப்பட்டுகிறது. அந்த காயத்தினுடைய காரியம் பாருங்க. அதாவது அவர் சிலுவையில் அடிக்கப்படும் பொழுது ஏதோ சாதாரணமாக அல்ல, உடம்பெல்லாம் காயம், உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் காயம். ஆண்டவருடைய அந்த ரூபத்தை பார்த்தா, அந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தா, அந்த முகத்தை பார்த்தா, அந்த உடம்பை பார்த்தா இயேசுவே அந்த கேடு அடைந்ததா இருந்தது. அப்படி அர்த்தம் என்னன்னா, அடிபட்ட காயத்தின் மேலேயே அடிபடுகிறார். சோத்திரிகள் பாருங்க, ஆண்டவரை தலையில கோலை கொண்டு தலையில் அடிக்கிறாங்க, சிரசில் அடித்தார்கள். அப்புறம் அதே தலையில தான் முள்கிரீடத்தை வைக்கிறாங்க, அதே தலையில ஒருத்தவன் கொட்டுறான்.
அந்த தலையோடு கூட இருக்கிற அந்த கன்னத்துல ஒருவன் ஓங்கி அடிக்கிறான். இன்னும் அங்க இருக்கிற போர் சேவகர்கள் அவரை கன்னத்தில் அறைகிறார்கள். அவரை கண்ணை கட்டிட்டு அடிக்கிறாங்க. அடிச்ச இடத்திலேயே அடிக்கிறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அந்த முள்கிரீடத்தை அவர் தலையில வைக்கும் போது தலையெல்லாம் பொத்துக்கிட்டு கண்ணு வழியாகவும் சோத்திருக்கிற மற்ற இடங்களின் வழியாகவும் அந்த முள்ளுகள் பெயர்ந்து கொண்டு வந்ததாக சரித்திரர்கள் புருஷர்கள் சொல்றாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா ஒரு சிதை உண்ட காயமாக இயேசுவின் காயம் சிலுவையில் இருக்குது. அதனாலதான் சோதரிக்கிற பைபிள் சொல்லுகிறது அவருடைய ரூபம் எவ்வளவு அந்த கேடு அடைந்திருந்தது. அதை இவ்வளவுதான், அது ரொம்ப கொடூரமான காட்சியை விளக்க முடியாதனால அது எவ்வளவு அந்த கேடா இருந்தது என்பதாக பைபிள் சொல்லுகிறது. இந்த காயங்களை கொஞ்சம் பாருங்க. கர்த்தருடைய சரீரத்தோடு கர்த்தருடைய இரத்தத்தோடு இன்றைக்கு நாம் ஐக்கியப்படும்படி வந்திருக்கிறோம். இந்த கால வேளையில் உங்களுடைய கண்கள் கிறிஸ்துவின் காயங்களை பார்க்கட்டும். உங்களுக்காக எனக்காக அவர் காயமடைந்தவராக இருக்கிறார, அதை பாருங்க. உதாரணமா இப்ப இருக்கிற ஜெனரேஷன் தெரியல. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி 35 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ஜெனரேஷனை பாருங்க. அதுக்கு முன்னாடி ஜெனரேஷன் எவனை பார்த்தாலும் காலில் காயம் இருக்கும். இருக்குமா இருக்காதா? தோத்திரம். எனக்கு இருக்கும், முட்டியில் இருக்கும், காலில் இருக்கும், எங்கேயாவது உழுந்து வாருவோம், அதை சரியாக அதை பண்ண மாட்டோம், அதில் வர மண் வேற புகுந்துக்கும், சீழ் பிடிக்கும். அப்புறம் அதை போட்டு சீக்கா போட்டு தேய்ச்சி எடுப்பாங்க, கத்துவோம், சோத்தரிக்கிறோம். அதுக்கு பிறகு கவலைப்பட மாட்டோம் அப்படி. ஆனால் இப்போ ஒருத்தவனுக்கு என்ன இல்லைங்க, காயமே இல்லை. மண்ணில் விளையாடாத, அங்கே விளையாடாத, வீட்டில் இரு சொல்லிட்டு சோத்தரிக்கிறோம். செல்ஃபோனை கொடுத்துட்டு அங்கேயே படுக்க வச்சு தோத்தரிக்கிறோம். அவன் அப்படியே கிடக்கிறான். எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸும் கிடையாது. இப்போ இருக்கிற பிள்ளைகளுடைய கை காலெலாம் பார்த்தா எப்படி இருக்குதுங்க, நல்லா மழை 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 சோத்தரிக்கிறது, ஒரு காயமும் இல்லை சோத்திரம். ஆனால் அதை குறித்து மெடிக்கலில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு காயம் இருக்குது நல்லது, அப்போ தான் அழுக்கு தண்ணியெல்லாம் என்ன செஞ்சிடும், வெளியேறும் அப்படின்லாம் சொல்கிறாங்க, சோத்தரிக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை பாருங்க, உச்சாந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்ன நிறைஞ்சிருக்கிறாருங்க, காயம், சோத்தரிக்கிறோம். நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அதை குறித்து நீங்கள் மத்தேயு 27, 29, 30, மார்க் 14, 65, லூக்கா 22, 64 இதெல்லாம் சோத்தரிக்கிறோம். அவருடைய சிரசையில் கோல் அடித்தது சோத்தரிக்கிறோம், அங்கே அந்த முள்கிரீடத்தை வச்சது, இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இயேசுவினுடைய காயங்களை பாருங்கள். மத்தேயு 27, 26, யோவான் 19 உடனே பார்த்தீங்கன்னா இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து என்ற ஒரு வார்த்தையை பாருங்கள். 39 முறை வாறு அவருடைய சரத்தில் போய் திரும்பி ரிட்டர்ன் ஆகுது. ஒரு 3 சுத்துமா. அந்த சுத்த அப்படியே இழுப்பானா, பச்சை கறி பிச்சு எடுத்துட்டு வெளியில் வரும், சோத்தரிக்கிறோம். அவர் எவ்வளோ துடிச்சிருப்பார்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது புராணம் கிடையாதுங்க, இது கதை கிடையாது, இது ராமாயணம் மகாபாரதம் கிடையாது. நமக்காக தேவகுமாரனா இல்லை, மனுஷகுமாரனா இவர் பாடுபட்டார். உங்க மேல என் மேல அந்த மாதிரி ஒரே ஒரு சவுக்கடி அடிச்சா நம்ம அவ்வளோதான், சோத்திருக்கிற மயக்கடிச்சு கீழே விழுந்துருவோம். ஆனால் அத்தனை அடி அவர் எப்படித்தான் வாங்கினார்னு தெரில. உடம்பெல்லாம் துடிச்சிருக்கும், கொதிச்சிருக்கும். அந்த பச்சை கறி பிச்சு எடுத்துட்டு வரும்பொழுது எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வாரினால் அடிப்பித்தார்கள். சங்கீதம் 22:17 இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுது, அவருடைய எலும்புகள் எல்லாம் எண்ணத்தக்கதாக அது இருந்ததாம், சோத்திரிக்கிறோம். எல்லாம் அந்த மாம்சத்தின் கறி எல்லாம் பிச்சுக்கிட்டு வரும்போது அந்த உடல்ல இருக்கிற எலும்பு என்ற மாதிரி தானே இருக்கும். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட 129வது சங்கீதத்தினுடைய 3வது வசனத்தை பாருங்க. உழுகிறவன் என் முதுகின் மேல் உழுதான் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. ஏர் உழுகிறவன் நிலத்தை உழுகிறது போல இயேசு கிறிஸ்துவின் சரீரம் உங்களுக்காக எனக்காக உழப்பட்டுச்சு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கிழிக்கப்பட்ட காயங்கள், சோத்திரிக்கிறோம். அந்த மசில் கிழியுது அப்படியே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அது உங்க சரீரத்தில் அந்த மாதிரி வந்தா என்ன பெயின் இருக்குமோ, அந்த பெயினோட இந்த செய்தியை கேட்கணும். நீ சும்மா காட்டி உட்காந்துக்கிட்டே என்னமோ நான் ஏதோ சொல்றேன்ட்டு கேட்டுட்டு போன இந்த ராபோஜனம் அர்த்தமா இருக்காது. தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய காரியம் அறிவுபூர்வமானதல்ல, அது உணர்வு பூர்வமானது. கை தட்டணும், நீங்க
நல்ல வாய் திறந்த ஆமாண்டவரே, அறிவுபூர்வமா அல்ல, உணர்வு பூர்வமான பார்க்கிறேன். அல்லேலூயா. சங்கீதம் 22:16 பாருங்க. என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். டீப்பா உள்ள குத்தினாங்க, சும்மா மேல குத்தினது இல்லை. அந்த ஆணி நல்ல டீப்பா அந்த கையை ஃபுல்லா ஓட்ட போட்டுக்கிட்டு அது மரத்தில் போய் புகுறணும். 2 காலையும் துளையிட்டு கொண்டு போய் மரத்தில் போயிட்டு அது ரீச் ஆகணும். சோத்தரிக்கிறோம். அப்படியானால் அது ஊடுருவி பாய்ந்த ஆழமான காயங்கள். அடுத்தது ஆழமான காயம். சில காயங்களை பார்த்தா ரொம்ப ஆழமா இருக்கும். அந்த மாதிரி தான் இயேசுவின் காயம் சும்மா மேலான காயம் அல்ல, அது ஆழமான காயம். உனக்காக எனக்காக தேவன் சாதாரணமாக காயப்படலை, ஆழமான காயம் அவருடைய காயமா இருந்தது. அது மாத்திரமல்ல, யோவான் 19:34 பார்த்தீங்கன்னா, ஒருவன் ஈட்டியினால் அவருடைய விலாவில், அந்த விலா என்பது ஒரு சென்சிட்டிவான பிளேஸ் அல்லவா. ஈட்டி என்பது அது ஒரு சோத்திரிக்கிறது வெங்கலத்தினாலோ இரும்பினாலோ செய்யப்பட்ட ஒரு பெரிய ஆயுதம். அந்த பெரிய ஆயுதத்தை கொண்டு ஆண்டோடைய விழாவில் ஒரு குத்தனா அந்த இடம் பிளந்துக்காது. சோத்திரிக்கிறோம். சில நேரம் அடிப்பட்டா அப்படியே சதை என்ன செஞ்சுக்குதுங்க, பிளந்து கொள்ளுது. அதனாலதான் பிளவுண்ட கண்மலையே அப்படின்னு ஒரு பாட்டுக்காரன் பாடுறான். சோத்திரிக்கிறோம். பிளக்கப்பட்ட காயம், ஆழமான காயம், கிழிக்கப்பட்ட காயம், ஊடுருவின காயம், சிதை உண்ட காயம், பட்ட இடத்தின் மேலேயே திரும்ப திரும்ப படுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சோத்திரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கிறிஸ்துவின் காயங்களை பாருங்க. இன்னைக்கு இந்த ஒரு மெடிடேட் இல்லாம நீங்க சும்மா ஆண்டவருடைய சரத்தையும் ரத்தத்தையும் வாங்குறது பயனற்றது. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, பிரதர், சிஸ்டர், இந்த கால வேளையில் அந்த கிறிஸ்துவின் காயங்களை நோக்குவாயாக. அந்த ஆண்டவருடைய காயங்களை ஒவ்வொன்றா பாரு. சோத்திரிக்கிறோம். அந்த காயங்கள் சோத்திரிக்கிற என்னுடைய மீறுதலுக்காக. அதை தான் இன்னைக்கு நான் ரொம்ப உங்களுக்கு வலியுறுத்த விரும்புகிறேன். எல்லாரும் சொல்லுங்கள், என்னுடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். ஹல்லேலூயா. முதல் குறிப்பு அதான். இன்னைக்கு ஒரே ஒரு குறிப்போடு நான் செய்தியை முடிக்கிறேன். ஏன் அந்த காயங்கள் எனக்காப்பட்டார்? கல்வாரி சிலுவையிலே காயங்களை அவர் ஏற்றுக்கொண்டதின் காரணம் என்ன? எதனால் அவருக்கு காயம் ஏற்பட்டுச்சு? அந்த காயம் நமக்கு சொல்லுகிற சத்தியம் என்ன என்றால், அதற்கு இன்றைக்கு ஒரே ஒரு குறிப்பு தான். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவருடைய காயத்துக்கு நாங்க தான் காரணம். அவருடைய காயங்கள் எதனால் உண்டாயிற்று என்றால், என்னுடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார். என்னுடைய மீறுதலுக்காகவே அவர் காயமடைந்தார். எல்லாம் சொல்லுங்க, நான் மட்டும் மீறுதலுக்கு உட்படாமல் இருந்திருப்பேன், ஆனால் அவர் காயம் அடைந்திருக்கவே மாட்டார். நான் மீறினதினால் அவர் காயப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 900 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த தீர்க்க தரிசனமா கண்கள் அவர் பார்க்கிறார். ஏசாயா அந்த வார்த்தையை சொல்லும்போது இயேசு கிறிஸ்து மனுஷனா வரல, அவர் சிலுவையில் பாடுபடவும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் 900 வருஷத்துக்கு முன்னாடியே அதை விசுவாச கண்களால், தீர்க்க தரிசன கண்களால் ஏசாயா அதை பார்த்துட்டு சொல்றாரு. அதை சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, உங்கள் மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார்னு சொல்லாம ஏசாயாவை கொண்டு ஆவியானவர் எழுதும் பொழுது அதை எப்படி எழுதுறாரு? நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் என்னப்பட்டார், காயப்பட்டார் என்று ஏசாயாவும் அதில் இணைந்து கொள்றார். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பழைய ஏற்பாட்டு ஆட்களுக்கும் புதிய ஏற்பாட்டு ஆட்களுக்கும் தான் அவர் என்னப்பட்டிருக்கிறாருங்க, காயப்பட்டார். இஸ்ரவேலர்களுக்காகவும் காயப்பட்டிருக்கிறார், புறஜாதியாருக்கு என்னப்பட்டிருக்கிறாருங்க, காயப்பட்டிருக்கிறாரு. மரித்தோருக்காகவும் காயப்பட்டிருக்கிறாரு, உயிரோடு இருக்கிறார் நமக்காகவும் என்னப்பட்டிருக்கிறாருங்க, காயப்பட்டிருக்கிறார். இப்படி சொல்லுகிறேன், முழு உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்காக அவர் காயமடைந்தவராய் சிலுவையிலே தொங்கினார். ஹல்லேலூயா. இந்த வேர்டை கவனிங்க, மீறுதல்களின் நிமித்தம். இதை தான் நான் ரொம்ப அழுத்தமா உங்க இருதயத்தில் ஆவிய, மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். ஏசாயா 53:8 சொல்லுகிறது, ஜனத்தின் மீறுதல்களின் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாதிக்கப்பட்டார். டார்ச்சர் பண்ணாங்க, அவரை போட்டு இம்சப்படுத்தினாங்க.
அவரை ரத்தம் வர வர அவரை காயப்படுத்தினாங்க. ஏன் இயேசு வாதிக்கப்படுகிறார்? ஏன் இயேசு காயங்களோடு கூட இருக்கிறார்? என்னுடைய மீறுதல்களின் நிமித்தம். பிரதர் சிஸ்டர், இந்த கால வேளையில எதுக்கு தெரியுமா கர்த்தர் ராபோஜனத்தை சபையில வச்சிருக்கிறாரு? கர்த்தருடைய பந்தி எதுக்கு தெரியுமா வச்சிருக்கிறாரு? என் மரணத்தை நீங்கள் நினைவு கூற வேண்டும் என்று வைத்திருக்கிறார். நான் உங்களுக்காய் பட்ட பாடுகள், உங்களுக்காய் சிந்தின ரத்தம், உங்களுக்காக என் மாம்சத்தை பிட்டு கொடுத்ததை நீங்கள் நினைவு கூறும்படி கையை தட்டணும், வாயை திறக்கணும். பால்கனியில் இருக்கிற கீழே இருக்கிற ஒருத்தர் மௌனமா இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே செய்தியை கேட்கணும். பால்கனிக்கு பின்னாடி உட்கார்ந்துருக்கிற பிரதர், பின்னாடி உட்கார்ந்துருக்கிற சிஸ்டர், ஸ்தோத்திரம் எங்கேயோ ஒரு மாதிரி ஷோவா உட்கார்ந்துருக்காதீங்க. கொஞ்சம் கை வலிக்க தட்டுங்க, வாயை திறங்க. ஆண்டவரே, என் மீறுதல்களின் நிமித்தம் நீ காயப்பட்டு. ஹல்லேலூயா. சங்கீதம் 89:32 சொல்லுது, அவர்கள் மீறுதல்களை மிலாற்றினால் தண்டிப்பேன். பாருங்க, மீறுதல்கள் மிலாறினால் தண்டிக்கப்படும். மீறுதலின் பாவம் என்பது அவ்வளவு கொடுமையானது. நான் கதம்பமா வசனங்களை சொல்லிக்கிட்டே போறேன், நீங்க தான் அதை உள்ள எடுக்கணும், வசனத்தை உள்ள எடுக்கணும். எரேமியா 5:6 சொல்லுகிறது, பெரிய வசனம், அவைகளில் இருந்து புறப்படுகிற எவனும் பீறப்படுவான். ஏன் பீறப்படுவான்? அவர்கள் மீறுதல்கள் பெருகி அவர்கள் சீர்கேடுகள் அதிகரிக்கிறது. மீறுதல் ஒருவனுக்குள் வருமானால் அவன் பீறப்படுவான். சிங்கம் அவனை கொல்லும், ஓய் நாய்கள் அவனை பீறும் என்ற அந்த வசனங்களில் வருகிறது. ஸ்தோத்திரிக்கிறோம். மீறுதலின் பாவம் பொல்லாதது. நீங்களும் நான் அப்படித்தானே போனோம். ஒரு தீர்க்கத்தை செய்துகிறார், நீங்கள் மிஞ்சி மிஞ்சி போகிறீர்கள். எப்படிங்க? கேட்கறதே கிடையாது, ஒபே பண்றதே இல்லை. கொழுப்பா, திமிரா, அகந்தையாய் மிஞ்சி மிஞ்சி போகிறாய் அப்படின்னு ஒரு வார்த்தை பைபிள்ல வருது. மீறுதல். ஆதாமினுடைய பாவம் எந்த விதத்தில் வருது? யோபு அதை குறித்து என்ன சொல்லுகிறார்? யோபு 31:33 சொல்லுகிறது, நான் ஆதாமை போல என் மீறுதல்களை மூடி. பாருங்க, மீறுதலுக்கு யாரை ஒப்பனை எடுக்கிறான்? ஆதாமை எடுக்கிறான். நான் ஆதாமை போல என் மீறுதல்களை மூடி என் மடியிலே ஒளித்து வைத்தேனோ. ரோமர் 5:14 ஒரு வசனம் வருது, ஆதாம் மீறுதலுக்கு ஒப்பாய். அப்போ ஆதாமுடைய பாவம் என்ன? அவன் மீறினான். கர்த்தர் செய்யக்கூடாது என்கிற ஒன்றை அவன் மீறி என்ன செய்தான். அவன் மீறதுனால தான் ஏதேனில் ஒரு மிருகம் காயப்படுத்தப்பட்டுச்சு இல்லையா? ஒரு தோல் உடைய கர்த்தர் ஆதாமின் மேல் போத்தினார் என்றால், ஒரு மிருகம் தோல் உரிக்கப்பட்டது என்றால் அந்த மிருகம் என்ன பட்டிருக்கிறதுங்க? காயப்பட்டது. ஆதாமுடைய மீறுதல்களால் காயம் உண்டாகுது. மீறுதல்கள் மனிதனை காயப்படுத்தி விடுகிறது. இந்த கால வேளையில சகோதரா, சகோதரி, நீ தொடர்ந்து அந்த மீறுதலின் பாவத்தை செய்து கொண்டே இருப்பாயானால் நீ இயேசுவை தொடர்ந்து காயப்படுத்துகிறாய். வாலிப தம்பி, நீ எத்தனையோ செய்தி கேட்டுக்கிட்டே இருக்கிற தம்பி, ஆனா நீ செய்யறதை செஞ்சுக்கிட்டே இருக்கிற. வாலிப தங்கச்சி, நீ எத்தனையோ கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறாய், ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியோமே, அடங்கி இருப்போமே, அவருடைய சித்தத்தை செய்வோமே என்கிற அந்த லைன்ல வரல. நீ இன்னும் மீறுகிறாய். தென்னாவிட்டா மாறிட்டு வர. யார் என்ன சொல்லுவாங்க, யார் என்ன பண்ணுவோம் பார்த்துக்கலாம். எகத்தாளம் பண்ணுகிறோம், ஸ்டெப்பை தூக்கி நாமளே வைக்கிறோம், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்னு நீ மீறுற. அது உன் தேவனாகிய கர்த்தரை காயப்படுத்துகிறது. ஒருத்தன் பாருங்க, லூக்கா 10:30 பாருங்க. ஒரு மனிதன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். நீ ஒழுங்கு மரியாதை எருசலேம்ல இருந்திருக்க வேண்டியதானே? நீ ஏன்டா எரிகோவுக்கு வந்த? எரிகோவுக்கும் விசுவாசிக்கும் என்ன சம்பந்தம்? எரிகோவில் பாடல் உண்டு, ஆராதனை உண்டு, ஆசாரியர்கள் உண்டு, பரிசுத்தம் உண்டு, ஜபம் உண்டு, துதி உண்டு, ஸ்தோத்திரம் உண்டு, சமாதானம் உண்டு. அந்த எருசலேமை விட்டு நீ ஏன் எரிகோவுக்கு வந்த? பின்மாற்றம். அப்படி வரப்போய் பைபிள் சொல்லுகிறது, கள்ளர் கையில் அகப்பட்டு அவன் காயப்பட்டான். புரியுதுங்களா உங்களுக்கு?
அதை ஆங்கில பைபிள் இப்படி சொல்லுகிறது, a man went down from the Jerusalem to Jericho. இந்த வேர்டை பாருங்க, தமிழ் ஆங்கில வார்த்தையே. தமிழ் பைபிள்ல சோத்திரிக்கிறோம், எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போனான்னு இருக்குது. ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் அவன் எருசலேமிலிருந்து கீழே இறங்கினான் என்று பைபிள் போடுகிறது. சோத்திரிக்கிறோம். சகோதரனே, சகோதரியே, கர்த்தரை விட்டு வெளியே போனா நீ கீழே இறங்கி போகிறாய்னு அர்த்தம். நீ பின்மாறி போகிறாய்னு அர்த்தம். நீ கீழே விழுகிறாய்னு அர்த்தம். நீ கர்த்தருடைய கையில் இருக்கும் பொழுதுதான் நீ பாதுகாப்பு. கர்த்தருடைய கையில் இருக்கும் போதுதான் உன்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தருடைய கையில் இருக்கும்போது உன் மேல காயங்கள் வர வாய்ப்பில்லை. கர்த்தருடைய கையில் இருக்கும்போது உனக்கு தீமை வர ஆபத்தில்லை. கர்த்தருடைய கையில் இருக்கும்போது உன்னை எவனும் தொட முடியாது. எந்த மந்திரம், எந்த பில்லி சூனியம், எந்த மாந்திரிகம் உன்னை தொடவே முடியாது. ஆனால் எருசலேமை விட்டு, எருசலேம் தான் சபை, எருசலேம் தான் தேவ சமூகம், எருசலேம் தான் தேவனுடைய வீடு. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, நீ எருசலேமில் இருக்கிறாயா? எருசலேமை விட்டு வெளியேறுகிறாயா? தோத்திரம். அதுதான் நீதிமொழிகள் 23, 29 சொல்லுது, ஐயோ யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டை, யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. ஏன் காயம்? நான் மீறுகிறேன். ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபம் பண்ணாம ஊர் சுத்துறது, சபைக்கு வர நேரத்தில் சபைக்கு வராமல் எங்கேயாவது போயிட்டு இருக்கிறது, அம்மா சொன்னாலும் கேட்கறதில்ல, அப்பான்னு சொன்னாலும் கேட்கறதில்ல, மீறுறதே. நீ மீறிக்கொண்டே இருப்பாயானால் கிறிஸ்து உனக்காக கஷ்டப்படுகிறது மட்டுமல்ல, உன் காயங்கள் அதிகமரித்து கொண்டே இருக்கும், வேதனை உண்டாயிக்கொண்டே இருக்கும். அருமையான ஏசாயா 1:4 பாருங்க. ஐயோ கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாகி பின்வாங்கி போனார்கள். பாருங்க, கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாகிட்டு பின்வாங்கிட்டு போனாங்க. அதனால என்ன நடக்குது? ஏசாயா 1:5, இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? கர்த்தரை விட்டு போன அடிதான். ஏசாயா 1:6 பாருங்க, உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதில் சுகமே இல்லை, அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமாயிருக்கிறது. நீ ஏசுனாரை விட்டு போய் ஒன்றும் சாதிக்க முடியாது. கர்த்தருடைய அடைக்கலத்துக்குள்ள நீ இருந்தா தான் ஆசீர்வாதம். மீறுகிற பாவம் நமக்கு தேவையில்லை. ஏன்? அவர்கள் மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார். சகோதரா, சகோதரி, மீறுதல்கள் இருக்குதா? எசேக்கியேல் 39:24 சொல்லுது, அவர்களுடைய மீறுதலுக்கு தக்கதாக என் முகத்தை நான் அவளுக்கு மறைத்தேன்னு சொல்றார். எவ்வளோ வேதனை! கர்த்தருடைய முகம் தரலன்னா வாழ முடியுமா சார்? அம்மா, சிஸ்டர், பிரதர், கர்த்தருடைய முகம் இல்லைன்னா எப்படி ஜீவிக்கிறது? எப்படி குடும்பம் நடத்துறது? எப்படி வேலைக்கு போகிறது? எப்படி வேலை வர்றது? ஆண்டோடைய முகம் தெரிலன்னா வாழ்க்கை கலங்கி போயிடுவோம். எத்தனை பிரச்சனை வந்தாலும் அவருடைய முகம் மட்டும் தெரிஞ்சா நம்ம வாழ்ந்துடலாம். முகம் மறைஞ்சிடக்கூடாது. உன் வீட்டில் இயேசுவின் முகம் மறைஞ்சிடக்கூடாது. உன் வாழ்க்கையில் இயேசுவின் முகம் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கணும். கர்த்தர் தம்முடைய முகத்தை உனக்கு மறைக்காமல் அந்த முகத்தின் ஒளி உன் குடும்பத்தில் வீசினாத்தான் நீ நல்லா இருப்ப. அல்லேலூயா. தாவீது கூட சொல்றாரு, எனக்கு நன்மையை காண்பிப்பவன் யாருன்னு சொல்றாங்க ஆண்டவரே. தாவீதே, நீ எப்படி வாழ்ந்துருவ, எப்படி ஜீவிச்சிருவன்னு எனக்கு எல்லாரும் பந்தயம் கட்டுறாங்க. ஆண்டவரே, அவங்களுக்கு முன்னாடி என் குடும்பமோ நானும் வெக்கப்பட்டு போகாதபடிக்கு உங்க முகத்தின் ஒளியை என் மேல வீச பண்ணுங்க. அல்லேலூயா. ஒருவன் மீறுவானானால் அவனுக்கு தேவனுடைய முகம் மறையும். தானியேல் 9:11 பாருங்க. இஸ்ரவேல் எல்லாரும் உமது நியாயப்பிரமாணத்தை மீறி, அண்டர்லைன் பண்ணணும், மீறி உமது சத்தத்துக்கு செவி கொடாமல் விலகி போனார்கள். ஆகையால் தேவனுடைய தாசனாகிய மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சாபம் எங்கள் மேல் சொரியப்பட்டது. மீறுகிறவனுடைய வாழ்க்கையில் சாபம் வந்து விழுமா? சாபம் சொரியப்படும். மீறுதலின் பாவத்துக்கு உட்பட்டுவாயானால் நீ சமாளித்து வெளியே வர்றது கூடாத காரியம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார். ஓசியா 8:1 பாருங்க. அவர்கள் என் உடன்படிக்கையை மீறி என் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் என்ன பண்ணாங்க? துரோகம் பண்ணினாங்க.
அதனால கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்துரு கழுகை போல பறந்து வருகிறான். நீ கர்த்தருடைய வீட்டில் இருந்துகிட்டே நீ தேவனுடைய காரியங்களை மீறி நடப்பாயானால் உன்மேல் சத்துரு எப்படிப்பட்டவனாய் வருகிறான்? கழுகை போல பறந்து வருகிறான். நீ மீறுகிறாயா? கர்த்தருடைய சரத்திலையும் ரத்தத்திலையும் பானம் பண்ண போறீங்க. ஒருவேளை ஆண்டவரை மீறி மீறி நீ போனது உண்டா? இன்றைக்கு உன் இருதயம் உடையப்பட, ஆண்டவரே நான் பல காரியங்களில் எனக்கு தெரிந்தும் வேணும்னே நான் அப்படி ஃபால்ஸ் ஸ்டெப்பை நான் எடுத்து வச்சது உண்டு. ஆண்டவரே தவறான என் ஸ்டெப்பை நான் எடுத்து வச்சது உண்டு, என்ன ஒப்பு கொடுக்கிறேன். 2 யோவான் 9வது வசனத்தை பாருங்க. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்துறாமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. மீறுதலின் பாவத்தை கர்த்தர் நம்மோடு பேசிக்கிட்டே இருக்கிறார். மீறுதல் மனிதனை காயப்படுத்துகிறது, தழும்புகளை ஏற்படுத்தி விடுகிறது. நீ மீறுவாயானால் நீ காயப்படுவாய். அதனால தான் நீ காயப்பற்றக்கூடாது என்கிறதுக்காக கிறிஸ்து உனக்காக காயப்பட்டார். ஒரு மீறுதலுக்கு உட்பட்டவன் இன்னொரு மீறுதலுக்கு உட்பட்டவன் பரிகாரம் செய்ய முடியாது. ஒரு குருடன் இன்னொரு குருடனுக்கு வழிகாட்ட முடியாது. உலகத்தில் உள்ள எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை என்ன செஞ்சாங்க? இழந்து போனாங்க. எல்லாருமே பாவியா இருக்கும்போது யார் உனக்கு காவந்து பண்ண முடியும்? நான் உங்களை காவந்து பண்ண முடியுமா? இல்லை நீங்க தான் என்ன காவந்து பண்ண முடியுமா? எல்லாருமே பாவம் செய்து எந்த மகிமையை அற்றுட்டோம்? தேவ மகிமை அற்றோம். பாவம்னா என்னங்க? 1 யோவான் 3:4 சொல்லுது, பாவம் செய்கிற எவனும் மீறுகிறான். லிசன் தி வேர்ட். மீறுகிறதே பாவம். எல்லாம் சொல்லுங்க, பாவம் செய்கிற எவனும் மீறுகிறான், மீறுகிறதே பாவம். ஹல்லேலூயா. அப்போ நாம் என்கிட்ட மீறுதல் இருக்கு, அவர்கிட்ட மீறுதல் இருக்கு, இவங்கள்ட்ட மீறுதல் இருக்கு. அப்ப நாம் போய் எப்படி உங்களை காப்பாற்ற முடியும்? அப்போ அந்த மீறுதலின் பாவத்துக்கு உட்படாத ஒரு பரிசுத்தருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்படணும். அதுக்காக தான் இயேசு உங்களுக்காக எனக்காக மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, எனது மீறுதலால் காயமடைந்தீரே, எனது மீறுதலால் காயம் அடைந்தீரே, அதை நினைத்து பார்க்கையிலே என்னுள்ளமுடையுதப்பா, அதை நினைத்து. ஹல்லேலூயா. 2 கையை உயர்த்து. எனது மீறுதலா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, காயமடைந்தீரே, எனது. சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. காயம், அதை நினைத்து பார்க்கையில், அதை நினைத்து பார்க்கையிலே ஹல்லேலூயா, அதை நினைத்து ஷபதரா. அப்படியே கையை உயர்த்தி, காயங்கள் பார்க்கின்றே, கண்ணீர் வடிக்கிற, கண்ணீர் வடிக்கின்றே. சொல்லுங்களேன், காயங்கள். சத்தத்தை உயர்த்தி பாடுங்க சிஸ்டர், பிரதர். வாடிக்கின்றே, தூய திரு ரத்தமே துடிக்கோ ஷபதரலா, தூய
திரு ரத்தமே. இன்னொரு முறை பாடலாமா? காயங்கள் பார்க்கிறே, காயங்கள் பார்க்கின்றே, கண்ணீர் வடிக்கிறே, கண்ணீர் இயேசுவே, கண்ணீர் தூய திரு ரத்தம், தூய திரு ரத்தமே. தூய திரு ரத்தம், தூய. அல்லேலூயா. இந்த மீறுதல்கள் என்பது ஆண்டவர் அதை எந்த அளவுக்கு அதை எடுக்கிறார் என்கிறதுக்கு எச்சரிப்பாக ஒரு சம்பவத்தை சொல்லி செய்தியை முடிக்க போகிறேன். மோசே பாருங்க, மோசே போல ஆண்டவர்கிட்ட முகமுகமாக பேசினால் யாருமே கிடையாதுங்க. பைபிள் எப்படி சொல்லுதுன்னா, மோசே போல முகமுகமாய் பேசின தீர்க்கதரிசி முன்னாடி இல்லை, இனி எழும்ப போகிறதும் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நான் மோசையோடு சொப்பனத்தில் அல்ல, மறைப்பொருளாக அல்ல, பிரத்யட்சமாய் பேசுறேன்றார். டைரக்டாக நின்று நான் மோசையோடு பேசுறேன். அந்த பாக்கியத்தை மோசே பெற்றிருந்தான். இந்த மோசேயுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு வேதனை என்னன்னா, அது ஒரு பெரிய விஷயம், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அதை புரிந்து கொள்றதுக்காக நான் உங்களுக்கு சின்ன விதமாக சொல்கிறேன். உபாகம் 32:48 அந்த நாளில் தானே கர்த்தர் மோசேயை நோக்கி, 49ஆம் வசனம், நான் இஸ்ரவேலின் சந்ததியாருக்கு காணியாட்சியாய் கொடுக்கும் கானான் தேசத்தை பாரு பாருன்றார். ஏன்னா அவன் கெஞ்சனா, அந்த தேசத்தை நான் கொஞ்சம் பார்க்கணும் எனக்கு, ஏன்னா அந்த தேசத்துக்குள்ளே உனக்கு உள்ள அனுமதி கிடையாதுன்ட்டார். எவ்வளவு கெஞ்சி பார்த்தா மோசே, நீ வேணாலும் அதை கொடுக்க போகிற தேசத்தை இங்கே தூரமாக நின்று அப்படி சும்மா பார்க்கலான்னாரு. பார், உபாகமம் 32:50 பாருங்க. காதேசிலே மேரிபாவின் தண்ணீர் சமீபத்தில் என் கட்டளையை நீ மீறினார். நான் பேச சொன்ன கண்மலையை நீ என்ன செஞ்சிட்ட? அடிச்சிட்ட, மீறிட்ட நீ. அதான் விஷயம். அவன் ஒரு பெரிய வேற எதுவும் பண்ணல. ஜனங்கள் பண்ண டார்ச்சரில் பொறுமை காக்காம பேசுன்னு சொன்னதை அடிச்சுட்டான். அதை கத்தர் எப்படி எடுத்துட்டா இருப்பாருங்க, மீறினத என் கட்டளை நீ மீறிட்டப்பான்றார். உபாகம் 32:51 பாருங்க. நீயும் ஏறி போகிற மலையிலே மறித்து உன் ஜனத்தான் இடத்துல என்ன செய்ய போவ? இப்போ ஏறுற பாரு மலை, இவ்வளோதான். நீ மேலே ஏறும்போது அங்கே உன் ஜீவன் போயிடும். நானா எடுத்து உன்னை அடக்கம் பண்ணுறேன். நீ உன்னை காணானுக்கு என்ன செய்ய முடியாது, போக முடியான்ட்டார். 32:52 பாருங்க. நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்க போகிற எதிரே இருக்கிற தேசத்தை நீ பார்ப்பாய், ஆனால் அதற்குள் நீ என்ன செய்ய மாட்ட. 40 வருஷம் இந்த ஜனங்களை நடத்தி இந்த மோசேவுடைய ஆவிக்குரிய ஒரு ஓரத்தை கூட நம்ம யாரும் தொட்டதில்லை. ஆனால் அவனுக்கே கர்த்தர் அந்த நடவடிக்கை எடுக்கிறார். அவன் எவ்வளோ கெஞ்சி இருப்பான், எவ்வளோ கதறி இருப்பான், எவ்வளோ மன்னிப்பு கேட்டிருப்பான். ஆண்டவரே நான் மீறிந்த தப்பு தான் என்னை மன்னிங்கன்னு அவன் கேட்டிருப்பான். ஆனால் அவனுக்கு கர்த்தர் இறங்கவே இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, ஏன்னா அன்னைக்கு அவர் சிலுவையில் நம்முடைய மீறுதல்களுக்காக சோத்திர ரத்தம் சிந்தலை. ஆனால் மோசேவுக்கு கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் தந்து, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாக. அல்லேலூயா. இந்த பரலோகத்தை நோக்கி பாருங்க. ஆண்டவர் சொன்ன, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லுகிற கர்த்தருடைய சத்தத்தை இந்த காலவெளியிலே கேளுங்கள். தூதர்களும் அவரை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒரு பரிசுத்தமான தெய்வம். அவர் நம்முடைய மீறுதலுக்கு பரிகாரம் செய்து நமக்கு பரிசுத்தத்தை தரவே இந்த பூமிக்கு வந்தார். ஆண்டவரே, நீங்க ஏன் ஆண்டவர் இந்த அழுக்குள்ள பூமிக்கு வந்தீங்க?
நீங்க ஆண்டவரை இவ்வளோ கொடூரமான பாடுகள் எங்களுக்காக பட்டீங்கன்னா என்னுடைய பரிசுத்தத்தை உனக்கு தரும்படி, உன் மீறுதலுக்காக நான் காயப்படும்படி, உன்னை நான் சோத்திர ஆசீர்வதிக்கும்படியாக நான் உனக்காக இந்த பூமிக்கு வந்தேன்னு சொன்னார். தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்து என்ற பெயரோடு மனதுருக்கம் உடையவராய் மனுஷ சாயலாய் அடிமையின் ரூபம் எடுத்து உங்களுக்காக எனக்காக வந்தார். யோவான் 10:15 சொல்லுகிறது, என் ஆடுகளுக்காக என் ஜீவனை நான் என்ன செய்கிறேன், கொடுக்கிறேன். அப்படிதான் கொடுத்தார். ஆடுகளைப் போல ஒரு ஆடு பார்த்தீங்கன்னா அதுக்கு வேகமாக ஓட தெரியாது. ஓனாயோ சிங்கமோ வந்தா சோத்திரம் அதிலிருந்து தன்னை காப்பாற்றிக்கொள்ளும் தெரியாது. ஆடுகளைப் போல திசை தெரியாம தொய்ந்து போன உங்களுக்காக எனக்காக அவர் ஜீவனை கொடுத்தார். யோவான் 1:29 சொல்லுது, இயேசு கிறிஸ்து இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, உங்களுக்காக எனக்காக அடிக்கப்பட்ட காயப்பட்ட ஆட்டுக்குட்டி. அருமையானே, உங்களுக்கு காயம் வந்துடக்கூடாது, உங்கள் குடும்பத்தில் காயப்பற்றக்கூடாது, உங்கள் இருதயத்தில் காயம் வந்துடக்கூடாது, நீ காயப்பட்டவனாக இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக உனக்காக காயமடைந்த இயேசு, உனக்காக அடிக்கப்பட்ட இயேசு, உனக்காக அடிக்கப்பட்ட வண்ணமாய் தொங்குகிற கர்த்தர் இந்த காலவேளையில் நம்ம நடுவிலே அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற கர்த்தர் உன் வீட்டில், உன்னுடைய குடும்பத்தில், உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் அந்த ரத்தத்தை சொட்டு விடுகிற ஒரு கர்த்தர். 1 தீமோத்தேயு 1:15 சொல்கிறது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தார். உன்னை ரட்சிக்க, என்ன ரட்சிக்கத்தான் அவர் வந்தார். 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் என்னப்பட்டார், காயப்பட்டார். ஹல்லேலூயா. எல்லாரும் நம்ம வேகமாக எழுந்திருக்கலாமா? நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம். தேவப்பிள்ளையிலே அப்படி இப்படி நவந்துடக்கூடாது. ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படியே எழுந்து நின்று அந்த பிரசன்னத்தை ஃபீல் பண்ணுவோம். ஆண்டவரே, எனக்காக தான் காயப்பட்டிருக்கீங்க ஆண்டவரே. ஆண்டவரே மை ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே மை ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் அது அப்படியே செல்லுல யாராவது எடுத்து கொடுங்க. ஸ்தோத்திரிக்கிறோம். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த பாடல்ல அவருடைய ஒவ்வொரு காயங்களாய் தொட்டு நான் அவருக்கு முத்தம் செய்வேன்னு ஒரு வார்த்தை வரும். ஸ்தோத்திரிக்கிறோம். நாம் அந்த வேர்டை கொஞ்சம் அறிக்கை பண்ணி ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த இன்ப இயேசு ராஜாவை நான் பார்க்க விரும்புகிறேன். அவர் எனக்காகப்பட்ட காயங்கள். ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால், எல்லாரும் பாடுங்க, கல்வாரியை உணர்ந்து மறுபடியும் இன்ப இயேசு, இன்ப இயேசு ராஜாவை நான் சகதரபா நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, வாயை திறந்து மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, கரை திரையற்ற பரிசுத்தரோடே சத்தத்தை உயர்த்தி ஏழையாம் பொன் வீதியில் உலாவிடுவே, ஏழையாம் பொன் வீதியில்
சொல்லாவிடுவே. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் யார் மௌனமா இருக்கக்கூடாது. அவரோடு நான் இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். முள்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பே. பொற்கிரீடம் சூடி நானும் புகழ்ந்திடுவே. முள்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பே. பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவே. வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்து வாரினால் ஆமே ஒவ்வொரு காயங்களால் முத்தம் உண்மையாகவா ஒவ்வொரு காயங்களால் முத்தம் முள்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்த்தே. பொற்கிரீடம் சூடி நானோ புகழ்ந்திடுவே. சத்தத்தை உயர்த்தி பால்கனியில் இருக்கிறவங்க எல்லா கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு கிரீடம் சூடி நானோ புகழ்ந்திடுவே. வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்தே. ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வே. ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய். என்னுள்ளம் நன்றியால் நிறைந்திடுவே. எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே என்னுள்ளம் நன்றியாலே நிறைந்திடுவே. எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே. அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். வர்ணிக்க எந்த நாவு போதாதையா. வர்ணிக்க எந்த நாவு போதாதை. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தா போதும். க்ளோரி மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். க்ளோரி ஆகாய காலம் என்று முழங்கிடுமோ. ஏழையின் என்னால் என்று திண்டிடுமோ. ஆகாய காலம் என்று முழங்கிடுமோ. ஏழையின் நாவல் என்று திண்டிடுமோ. அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ. அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ. அவளா எங்கிடுதே என்னுள்ளமோ. அவளா எங்கிடுதே என்னுள்ளமோ. இன்ப இயேசு ஆமென். ஷபா பாபா பாபா அவரோடு நான் சத்தத்தை உயர்த்தே. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். க்ளோரி அவரோடு நான் முள்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பே. பொற்கிரீடம் சூடி நானோ புகழ்ந்திடுவே. முள்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பே. பொற்கிரீடம் சூடி நானோ புகழ்ந்திடுவே. வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்தே. ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வே. க்ளோரி ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வே. முள்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பே. பொற்கிரீடம் சூடி நானோ புகழ்ந்திடுவே. முள்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பே. பொற்கிரீடம் சூடி நானோ புகழ்ந்திடுவே. வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்தே. வாரினால் ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வே.
ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வேன். புல்கிரீட சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன். ஒரு கிரீட சூடி நானும் புகழ்ந்திடுவேன். புல்கிரீட சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன். புல்கிரீட சூடி நானும் புகழ்ந்திடுவேன். வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்தேன். வாரினால் முதுகை பார்த்தேன். ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வேன். ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். அப்படியே கையை உயர்த்தி வாரினால் அடிக்கப்பட்ட முதுகை பார்ப்பே. ஒவ்வொரு காயங்களால் முத்தம். உண்மையா சொல்றீங்களா? வாரினால் அடிப்பட்ட முதுகை பார்ப்பே. ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வே.